வணக்க மக்களே, உங்களுக்கு சொல்லிருப்பேன். இப்போ எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் கடற்கரைக்கு தான் வந்திருக்கோம். கடற்கரைக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ ஒரு கடலில் ஒரு தெப்பம் மிளந்து வந்துட்டு இருக்கு. அந்த தெப்பத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சரியாக தெரியல. கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 5 பேர் வந்திருக்கோம். அங்கே ஒரு 10 பேர்கிட்ட நிற்கிறாங்க. அந்த தெப்பத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காகவே இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு வந்தோம். இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி கிட்டே வந்துட்டோம். அது நான் ஒதுங்கி வந்துட்டு இருக்கு. இப்போ ஒதுங்கிட்ட பிறகு அதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்கும் தோணும், எனக்கும் அதுதான் தோணுது. கண்டிப்பாக அதில் என்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம் வாங்க. இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்துட்டு இருக்கோம். அது பாட்டில் போய்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஊர் வேளாங்கண்ணியிலேருந்து இப்போ வந்து சின்னமண்டா, அதாவது நம்ம விழுந்தாமாவடிக்கும் கொஞ்சம் இந்தாண்ட காமேஸ்வரம்னு சொல்லுவோம், அந்த இதுக்கு நேராக வரப்போகுது. இப்போ ஒதுங்கிட்டோன்னே அதில் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்குறதே ஒரு வியப்பாக இருக்குது. பாருங்களேன், அது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி இருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஒதுங்கிடும்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஒதுங்கிடும். பார்க்குறதுக்கு சின்ன ஒரு வீடு மாதிரியே இருக்குது. இப்போ நான் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். வீடு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரியே இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ஒதுங்கிடும். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேருக்கு மேலே இங்கே வந்து எல்லாமே வண்டியில் பார்க்குறதுக்காகவே நின்றுட்டுருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. ஊர்லேருந்து ஃபோன் அடித்து அதில் என்ன இருக்குன்னு கேட்டுட்ருக்காங்க. நம்மளே பார்த்துருவோம் ஏரி என்ன இருக்குது அப்படின்னு. நல்லாவே கிட்ட வந்துருச்சு. கோவிலுங்க, இது தெப்பம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா கோவில். ஒரு கோவில் வச்சு கும்பிட்டுருக்காங்க. அது வந்து கடல் வழியில் ஏதோ காற்று கடலில் இந்த மாதிரி புயலில் அப்படியே மாட்டி தாங்க வந்திருக்கு. இது ஒரு சின்ன கோவில், பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. மக்களே, எத்தனை பேர் வந்துட்டாங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வண்டி ஆள் இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்கேருந்து வண்டி வந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு தெப்பத்தை பார்க்குறதுக்காக. நல்லா கரை கிட்ட வந்துருச்சு. இவ்வளோ கிட்ட வந்துருச்சு. பார்க்குறதுக்கே ஒரு பயங்கரமாக இருக்குங்க. சின்ன ஒரு கோவில். அடுத்தடுத்து நின்று அப்படியே கரை ஒதுங்கிக்கிட்டே இருக்குது. ஃபுல்லாக கறியை வந்துருச்சுன்னா அதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். மக்களே, இந்த கோவில்லே நம்ம தான் மக்களே ஃபஸ்ட்டு ஏற போகிறோம். அதுதான் இன்றைக்கி சம்பவமே. விழுப்புலே, இந்த கோவில்லே நம்ம தான் ஃபஸ்ட்டு ஏற போகிறோம். என்ன இருக்குன்னு நான் பார்த்துடணும். மக்களே, ஒரு சின்ன கோவில் தான் மக்களே. அங்கே பாருங்க, ட்ராகன்லாம் இருக்குது. ட்ராகனு, அப்புறம் வந்து பானை, தண்ணி பாட்டிலு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. படிக்கட்டு, அதுக்கப்புறம் கோவில் உள்ளே ஒன்றும் இல்லை. உள்ளே வெறுதாக தான் இருக்குது. உள்ளே வந்து ஏதோ இருக்குது. இது என்னன்னு தெரியல. அரிசி மாதிரி இருக்குது. அரிசி, அப்புறம் ஒரு கொலக்காட்டை, அதுக்கப்புறம் வந்து மாவு. இங்கே பாருங்க, தண்ணி அடிச்சு இன்னும் கரையை வந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க, எவ்வளோ மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான். இங்கே பாருங்க, மலையாளத்தில் எழுதியிருக்கு. என்னமோ எழுதியிருக்கு. மலையாளம் தெரிஞ்ச யாராவது இது என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் நம்ம மக்களுக்காக சொல்லிட்டு போங்க. வேற மாதிரி இருக்கு. உள்ள அரிசி, தண்ணி பாட்டிலு, அப்புறம் வந்து பத்தி. இது ஒரு சின்ன கோவில் தான். இங்கே வருங்க, பஞ்சு, ஏதோ ஒரு பஞ்சு மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து கொடி இருக்குது. உள்ளே ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த இடத்துக்கிட்ட ஏதாவது ஃபோட்டோ இருந்திருக்கும் போல். அது வந்து கடல்லேருந்து ட்ராவல் பண்ணி, அதாவது இந்த காற்று கடலாக இருக்கிறதுனால ட்ராவல் பண்ணி வர்றதுக்குள்ளேயே அந்த ஃபோட்டோ ஏதோ கீழே விழுந்துருச்சு. ஆனால் இது எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஒரு கோவிலாக தான் இருக்கும். ஒரு சாமி வச்சு கும்பிட்ற ஒரு கோவில் தான் இது. தண்ணி பாட்டில் வேறு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மலையாளத்தில் எழுதியிருக்கு. தண்ணி பாட்டில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புதுசாகவே இருக்குது. அதை வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு, அரிசி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எப்படி இருக்குன்னு அழகாக இருக்குது. அந்தாண்டையும் ஒரு இது இருக்குது. அந்தாண்ட ஒரு இது இருக்குது. வெள்ளி விளக்கு இருக்குது. மக்களே, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் ஏதோ வச்சுருந்துருக்காங்க. அது தண்ணீர் அடித்து அப்படியே இதாகிடுச்சு. இங்கே பாருங்க, படிக்கட்டுலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. படிக்கட்டு ஒரு இது சில்வர் இதில் ஒன்று கிடச்சிருக்கு. இது வந்து சும்மா உள்ளது தான். இதை மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வேற மாதிரி இருக்குங்க. எடுத்துக்கோ. போலீஸ்
போலீஸ் வந்தாச்சு. போலீஸ் வரவா? ஆமா. இது என்ன இது? இதெல்லாம் சில்வர். இது கம்பி வேலி போட்டு மரப்பலகையால் அடித்து இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரம்மு வச்சுருக்காங்க. மிதக்கிற தன்மை உள்ள ட்ரம்மு வச்சுருக்காங்க. அந்த ட்ரம்முனால தான் வந்து இது வந்து மிதந்து இவ்வளோ தூரமாக பயணம் பண்ணி வந்திருக்கு. இதில் ஒரு பேர் போட்டிருக்கு. இதை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வந்திருக்காங்க. வேற மாதிரி இருக்கு. இதில் உள்ள பேர் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லிட்டு போங்க, நம்ம மக்கள் பார்க்கட்டும். இதில் இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ கீழே இறங்கி காமிக்கிறேன். எவ்வளோ பெருசில் இருக்குன்னு பாருங்களேன். அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. உள்ள கிரீடம், மேலே உள்ள கிரீடம்னு நினைக்கிறேன். அது மட்டும் தனியாக உடஞ்சி போய் அப்படியே கிடக்கு. இங்கு போய் மாதிரி ஒரு இதுன்னு இருக்குது. இது பார்க்குறது சிரிப்பு வருது எனக்கு. இது பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு தானே சொல்லுங்கள். இது இப்படி வந்து கட்டி வச்சுருந்துருப்பாங்க போல், டிசைனாக இருந்திருக்கு. அதெல்லாம் கீழே உடஞ்சி விழுந்து கிடக்கு. ஒரு டீ குடிக்கிற கப்பில் கொஞ்சோண்டு அரிசி இருக்குது. பேர் கிட்டத்தட்ட இந்த தெப்பத்தை பார்க்குறதுக்காகவே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இதை இப்போ பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ இவ்வளோ பேர் வண்டியில் எவ்வளோ பேருக்கு பாருங்கள், கடற்கரை ரேட்டுக்கு அவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க. ஒரு கடலில் ஒரு விஷயம் வந்து ஒதுங்குதுன்னா அது வந்து ஏதாவது ஒரு அதிசய பொருளாக தான் இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது அதிசயமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றதே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மகளே, ஃபைனலாக இப்போ எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. இந்த இதில் இதுதான் இருந்துச்சு, வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வந்து இது எல்லாத்தையுமே கொஞ்சம் செக் பண்ணுவாங்க. இது நியூஸ் சேனல்லாம் கண்டிப்பாக வரும். ஓகே மேலே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடல் சம்மந்தப்பட்ட வீடியோவில் சந்திப்போம்.